ஒரு அருமையான தலைப்பு. என்றும் வாழ்வில் மகிழ்ச்சி தருவது வயல்வெளி காலமா வாட்ஸ்அப் காலமானு கேட்டிருக்கோம். இப்போல்லாம் பட்டிமன்றம் இப்படி தான் போயிட்டுருக்கு. வயல்வெளி காலம்னா என்னன்னு நம்ம விளக்கம் சொல்ல வேண்டாம், வாட்ஸ்அப் காலம்னா என்னன்னு நம்ம விளக்கம் சொல்ல வேண்டாம். ஒரே ஒரு கருத்தை சொல்லுகிறேன். வயல்வெளி காலம் என்பது காலையில் கலப்பையை தோளில் போட்டுக்கொண்டு, இன்றைக்கி அமாவாசை, அண்ணன் கவிதை பித்தனை வச்சுட்டு கவிதை சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. மேடையில் அரசகுமார் ஒரு வரியில் சொல்லிட்டு போயிட்டார். தலைவருடைய தலையை பார்த்து அண்ணன் சொன்ன அந்த வட்ட நிலவு அழகு என்பதை, நிலவை பற்றி கவிதை பித்தனை எழுதின கவிதையெல்லாம் வச்சு தான் பல பட்டிமன்றத்தை நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். நான் இன்னொன்று சொல்கிறேன் சார், மேடையில் இருக்கிற பாஸ்கருக்கு கவிதை எழுத தெரியுமா தெரியாது, கோபாலுக்கு தெரியுமா தெரியாது, கண்ணதாசன் பேர் வச்சுருக்காரு கவிதை எழுதுவாரா தெரியாது. மேடையில் கவிஞர்னு போட்டிருக்கிற இந்த நாகை நாகராஜன் கவிதை எழுதுவேன், சத்தியமாக சொல்கிறேன். பல கவிஞர், வெங்கடேசனுக்கு தெரியும், வழக்கறிஞருக்கு, பல கவியரங்கத்துக்கு போகிறப்ப மேடையில் போயிட்டு வெறும் பேப்பரை வச்சுட்டு நான் ஏதாவது பேசிட்டு வந்துடுவேன். அப்படி தான் கவியரங்கத்தை ஓட்டுவேன். என் வாழ்க்கையிலேயே 40 ஆண்டு கால மேடை உலகத்தில் ஏதாவது கவியரங்கத்துக்கு போகிற பொழுது பேப்பரை எடுத்து கவிதை எழுதிட்டு போகிறேன்னா அது எங்கள் அண்ணன் கவிதை பித்தன் தலைமையிலான கவியரங்கத்துக்கு மட்டும்தான். ஏன், எங்கே தப்பு பண்ணாலும் கண்டுபிடிச்சிடுவார். அதுக்கு தண்டனை என்ன தெரியுமா தருவார்? 1 வருஷத்துக்கு ஒரு கவியரங்கம் தான், அதுக்கு மேலே நம்ம கிடையாது. அவருக்குன்னு ஒரு செட்டு வச்சுருக்கார். வல்லம் தாஜ்பால், வீம இளங்கோவன். எனக்கு உண்மையிலே கவிதை பித்தன கவிதையில் கவிச்சுடர் கவிதையை விட நான் காதலித்து நேசிக்கிற கவிதை என்று சொன்னால் அது அருமை சகோதரர் வீம இளங்கோவனுடைய கவிதை தான். அவர் பார்க்குறது எளிமையாக இருப்பார், ஆனால் அவர் அடிக்கிற அடி அதுக்கு அடுத்தாப்புல எங்கள் அண்ணன் அறந்தாங்க வெங்கடேசன். இதையெல்லாம் தாண்டி இந்த மேடையில் இருக்கிறப்ப எனக்கு பெருமை என்னென்னா, எட்வின் முதல்ல கவியரங்கத்தில் கவிதை பாட வந்தது நான் பாடுறப்ப தான். வேர்த்துக்குது, விறுவிறுக்குது, கையெல்லாம் துடைக்கிறாப்புல எட்வின். ஏன் எட்வின், மாமா தலைமையில் பாட போகிறோம், எப்படி? நான் சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாத. ஏன், பக்கத்தில் நான் இருக்கேன்னா எனக்கு வேர்க்குதா? ஏன், எதுவுமே எழுதலை, எல்லாம் எழுதியிருக்கிற உனக்கே வேர்க்குது, எதுவுமே எழுதாத நாயம். கவிதை பித்தன் கவியரங்கத்தில் அருமையாக வெங்கடேசன் சொன்னார், சார் இலக்கணம் என்பது கவிதைக்கு தேவை. ஒரு வெண்பா எழுத வேண்டுமென்றால் ஈற்றடி முச்சீராய், ஏனையடி 4 சீராய், கடைசியில் நாள் மலர் காசு பிறப்பு என்கிற வாய்ப்பாட்டில் முடிந்தால் வெண்பா. அகவல் பாவுக்கு ஒரு இலக்கணம் உண்டு, ஆசிரியப்பாவுக்கு ஒரு இலக்கணம் உண்டு. ஆனால் அனைத்து இலக்கணத்தையும் புத்தகத்தில் எழுத்து கூட்டி படித்தவர்கள் நாங்கள். அந்த இலக்கணத்தை தன்னுடைய எண்ணத்திலேயே வைத்திருக்கிற வண்ண கவிஞர் எங்கள் அண்ணன் கவிதை பித்தனை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு. அவரோடு வாழ்கிறீர்கள், அவரோடு இருக்கிறீர்கள், அவரோடு பழகுகிறீர்கள். நான் புதுக்கோட்டை பக்கம் வருகிற பொழுதெல்லாம் அவரை பார்த்து போகிறேன். ஒன்று வச்சுக்கோங்க, ஒரு தடவை கவிதை பித்தனை பார்த்துட்டோம்னா 1 வருஷத்துக்கு நம்ம கவிதை எழுதலாம். எட்வினுக்கெல்லாம் பெரிய குடுப்பின, கவிதை பித்தனுடைய நிழல்லையே இருக்கிறார். கருப்பாக இருக்கிற எட்வினுக்கு கூட கருத்தான கவிதை வருதுன்னா அது கவிதை பித்தனுடைய நிழல் கொடுக்கிற உண்மை என்பதை எல்லோரும் உணரணும். ஒரு அருமையான தலைப்பு. வயல்வெளி காலம்னா வயலுக்கு கலப்பையில் போய் உழுது நெல்லை மூட்டையாக்கி நம்ம அதை மிஷினில் கொண்டு போய் அரைச்சி அரிசியாக்கி சாப்பிட்டது வயல்வெளி காலம். வாட்ஸ்அப் காலம்னா எது தெரியுமா? இப்போ கூட எங்கள் நாட்டாம ஜேம்ஸ் கேட்டார், ரொம்ப லேட்டாகிட்டு டிஃபன் என்ன பண்ணுறதுன்னார். நம்ம சாப்பிட்டு ஆரம்பிச்சுருந்துருக்கலாம், ஆனால் நாட்டாம ஜேம்ஸுக்காக சொல்கிறோம், இந்த மேடையில் இருக்கிற யாரும் சாப்பிட்டு ஆரம்பிக்க மாட்டோம். ஆமாம் இல்லையா? எதையும் சாப்பிட மாட்டோம், சாப்பிட்டு ஆரம்பிக்க மாட்டோம். இப்போ ஆனால் இந்த பிஸ்கெட்டில் கூட எங்கள் அண்ணன் என்ன மாதிரி பிஸ்கெட் தரார் பார்த்தீங்களா? குட் டே பிஸ்கெட் தரார். அதுக்கே எல்லாம் கை தட்டுங்க. ஏன், இந்த நாள் தான் அவருக்கு இனிய நாள். இதே மாதிரி மீட்டிங்கில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா வடிவேல் ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கிறப்ப முட்டை கொடுப்பானோ பார்த்தீங்களா? அந்த மாதிரி எந்த மேடையிலையாவது மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கிறப்ப பேச்சாளருக்கு சொல்கிறேன், எய்த்தாப்பில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு மேரி பிஸ்கெட் கொடுத்தா பேச்சாளர் ஜாக்கிரதை ஆகிடும். ஏன் மேரி பிஸ்கட் தரது தெரியுமா?
மேரி பிஸ்கெட்டை வாயில் ஒரு பிஸ்கெட்டை போட்டிங்கன்னா வாய் மூடிக்கும், திறக்காது, ஒட்டிக்கும், நாக்கு வராது. அந்த மேரி பிஸ்கெட்டுக்கு பதிலாக அண்ணன் குட்டே தரார். குட்டே பிஸ்கெட்டுக்கு இனிய பிஸ்கெட் எது தெரியுமா? இது குட்டே பிஸ்கெட் வேறு விளம்பரம் ஆகிட போகுது. முந்திரி பருப்பு போட்ட பிஸ்கெட்டு எல்லோரும் சாப்பிட்லாம். ஆனால் இந்த உலகத்தில் வயல்வெளி காலத்தில் நாம் சாப்பிட்ட காலம் வேறு. ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். இப்போ மேடையில் சொன்னவங்க சொன்னாங்க, அண்ணன் வீட்டுக்கு அண்ணி மேடைக்கு வரமாட்டாங்க, தூரத்துலேருந்து கேட்பாங்கன்ட்டு. அண்ணி தூரத்துலேருந்து கேட்குறது தான் அண்ணனுக்கு நல்லது அல்ல. ஆனால் அண்ணி தூரத்திலிருந்து கவனிக்கிற வாய்ப்பினால்தான் எங்கள் அண்ணன் இன்றைக்கும் மிகப்பெரிய கவிஞராக திகழ்கிறார் என்று. வாழ்க்கையிலே பெரிய புண்ணியம் எடுத்துறீங்களா? நல்ல கவிஞனுக்கு மனைவி அமைகிறது தான். சில பேருக்கு மனைவி சரியாக அமையலைன்னா அவன் கவிஞனாகவே இருக்க முடியாது. கண்ணதாசனுக்கு 2வது மனைவி கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க அம்மா 7 பொண்ணு பார்த்தாங்க. 7 பொண்ணோட ஃபோட்டோவையும் கொண்டு வந்து கண்ணதாசன்கிட்ட காமிச்சு இதில் எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னாங்க. வார்த்தை சொன்னார், 7யுமே பிடிச்சிருக்குன்னார். அவங்க சொன்னாங்க, ஒன்றை தான் கல்யாணம் பண்ண திறக்கலை. ஆமாம், நீ தான் திறப்பியா? விடிஞ்சு காலையில் 7 மணிக்கு அம்மாவை போய் பார்த்து சொன்ன, அம்மா எப்பேற்பட்ட பொண்ணை பெற்று எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு கும்பிடு, அந்த மாமியாருக்கு ஒரு கும்பிடுன்னார். ஏண்டானார், நான் விடிய விடிய கவிதை பாடணுமா, விடிய விடிய பாடினேன். அந்த பொண்ணு ஒரு வார்த்தை ஏற்று பேசலையே, ஒரு வார்த்தை பேசவே இல்லை. இப்படிப்பட்ட பொண்ணு தாமா எனக்கு சொர்க்கம்னார். கண்ணதாசனுடைய அம்மா சொன்னார், நீ இப்படி விடிய விடிய கவிதை பாடுவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான்டா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணுக்கு ஜென்மத்துக்கும் காதே கேட்காதுங்க. காதே கேட்காத பொண்ணை கண்ணதாசன் கல்யாணம் பண்ணார். ஆனால் அதே பெண்ணோடு 25 ஆண்டு காலம் வாழ்க்கை நடத்தி அந்த வெள்ளி விழா திருமண நாளில் அதே கண்ணதாசன் சொன்னார், பொன்னம்மா என் மனைவி பூமியினும் பொறையுடையாள், கண்ணா என்னை காத்திட்டு தன் செவிகள் பழுதானாலும் தன் சேவை திறத்தால் என் கவிகள் பழுதாகாமல் காப்பாற்றிய ராஜாத்தின்னு சொன்ன கண்ணதாசனுக்கு பொன்னம்மா காது கேட்காதவன். காது கேட்காம இருந்தால் கவிஞனுக்கு எவ்வளோ பெரிய கொடுமை. நான்லாம் வந்து கொரோனா பீரியடில் என்ன கூட்டமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இதே மாதிரி மைக் செட்டு தம்பி, இதே மாதிரி ஒரு மைக் வச்சுருக்கேன். என் வீட்டில் ராத்திரி 7 மணிக்கு அந்த மைக் எடுத்து வச்சுட்டு, பேரன்பை கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே, இந்த கொரோனா என்பது எது தெரியுமா, அந்த தொற்று எது தெரியுமாம, கரெக்டாக 7:30 மணிக்கு என் பொண்டாட்டி என்ன பண்ணுவாள், ஒரு துண்டை எடுத்து என் பெரிய பையன்கிட்ட கொடுத்து கொண்டு போய் போடுறான், உங்கள் அப்பா முடிச்சிடுவான்பா. துண்டை கொண்டு வந்து போடுவான், நான் முடிச்சிடுவேன். எங்களுக்கெல்லாம் மைக்கை பார்க்கலன்னா தூக்கம் வராது இல்லையா? அப்படியே அதில் என் ஒய்ஃபு பெருமையாக பேசுகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 மணிக்கு ராஜ் டிவியில் அகடவிடத்தில் நான் தான் நடுவர், அகடவிடம் ஒளிபரப்பாகும். கரெக்டாக நான் 10 மணிக்கு பார்க்கலான்னு நினைக்கிறப்ப என் பொண்டாட்டி போய் பீச்சை பிடிங்கிடுவான். ஏண்டின்னு, உன் மூஞ்ச நேரில் பார்க்கறத விட டிவியில் வேற பார்த்து தொலைக்கணுமா, சேர்த்து நிப்பாட்டுன்றான். அப்படியெல்லாம் வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் கண்ணதாசன் அதே மனைவிக்காக தான் சொன்னால், எங்கள் உறவுகள் 1000 இருந்தாலும் மனைவி என்பவள் தான் வேர் என்று சொன்னார். அப்படி வேறாக இருக்கிற எங்கள் அண்ணியாருக்கும் இந்த நல்ல நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லி, அருமைக்குரிய பெரியவர்களே, வயல்வெளி காலம் அப்படி. வாட்ஸ்அப் காலம் எப்படி தெரியுமா, நாங்கள் பட்டிமன்றத்தை 11 மணிக்கு முடித்தாலும் 11 மணிக்கு முடித்தாலும் என் கையில் செல்லில் ஸ்விக்கின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை போய் ஓப்பன் பண்ணி ஆர்டர் போட்டோம்னா மட்டன்லேருந்து சிக்கன்லேருந்து தேடிட்டு வந்து கொடுக்கும். நான் அந்த ஆப்பெல்லாம் பயன்படுத்தி நான் எதுவும் செய்கிறதில்லை. ஏன், ஆப்பை பயன்படுத்தி நான் பல தடவை கஷ்டப்பட்டிருக்கேன். இது வாட்ஸ்அப் காலம், இது வயல்வெளி காலம். மகிழ்ச்சியாக இருப்பது எந்த காலம்? எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்னு, பட்டிமன்றத்தில் 2 அணியும் தெளிவாக இருக்குது. எந்த அணியை முதல்ல தொடங்க வைக்கிறதுங்கிறது நான் எப்பயுமே நான் முடிவு பண்ண மாட்டேன், மக்கள் கையில் தான் முடிவு. வயல்வெளி காலம் தொடங்கட்டுமா, வாட்ஸ்அப் காலம் தொடங்கட்டுமா, நீங்கள் சொல்லுங்கள். வயல்வெளி ரைட், மெஜாரிட்டி வயல்வெளி தானே, வாழ்த்துக்கு. அப்போ வயல்வெளி காலம் தான் தொடங்குது. நான் சில பட்டிமன்றத்தில் என்ன பண்ணுறது, ₹1 காசு வச்சுருப்பேன் இதுக்குன்னு, பூவா தலையாக போட்டு பார்த்து. ஏன்னா இப்போல்லாம் மக்கள் மத்தியில் தான் போகுது.
ஒன்று மட்டும் சொல்கிறேன் சார், வயல்வெளி காலத்தோடு இருந்த பொழுது பண்பாடு இருந்தது. வாட்ஸ்அப் காலத்துக்கு வந்த பிறகு சில இடர்பாடுகள் வந்திருக்கிறது. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற பல நிலைகளில் மாறி இருக்கிறது. ஆனாலும் காந்தி நகர் மக்களின் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வயல்வெளி காலம் வெற்றி பெற்றிருக்கிறதினால் அந்த வயல்வெளி கால அணியை தொடங்கி என்னுடைய அருமை சகோதரர், என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற பாச சகோதரர் அண்ணன் கவிதை பித்தன் அவர்கள் சொன்னதை போல நடமாடும் உடையப்பா என் அருமை சகோதரர் எஸ்பி பாஸ்கர் வருகிறார். நல்லா கைத்தட்டி பாராட்டி. பெருமை மிகுந்த அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, புதுவையின் புரட்சி கவிஞர் பாரதிதாசன், இந்த புதுகையின் புரட்சி கவிஞர் ஐயா கவிதை பித்தன் அவர்களை நான் பணிபன்போடு வணங்குகிறேன். தமிழகத்தில் பெரியார் விருது, பாரதியார் விருது, பாரதிதாசன் விருது என தமிழகத்தின் அத்தனை உயரிய விருதுகளை வாங்கிய ஒரே மனிதர் ஐயா புதுகை மண்ணின் கவிச்சூழல் அவர்கள் தான். அதில் ஒரு திருத்தம் இருக்கணும். விருதுகளை வாங்கியவர் அல்ல, விருதுகளை பெற்றவர். ஏன்னா நிறைய பேர் விருதை வாங்குறான். ஆமாம் இல்லையா? அந்த விருதை பெறுவதற்கான முழு தகுதி உடையவர் நம்முடைய அண்ணன் அவர்கள். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அண்ணனை பார்த்து, நீர் இலக்கிய கவிஞர் என்று அவர் வாயாலே புகழப்பட்டவர். அப்படிப்பட்ட கவிஞர் அவர். அதனால் அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் எங்கள் அணியில் பாருங்கள், 3 பேர் உட்கார்ந்துருக்கிறோம். நாங்கள் பேச வந்திருக்கிற தலைப்பு மகிழ்ச்சி தரக்கூடியது எது? வயல்வெளி காலம். அதற்காக நாங்களாம் ஏதோ வயலில் வேலை பார்த்தாலையும் 100 நாள் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் மாதிரி தயவு செய்து எங்களை பார்த்துறாதீங்க. இவங்க எல்லாம் வாட்ஸ்அப் காலம்னு இன்றைக்கி டெக்னாலஜி பற்றி பேச வந்திருக்கிறாங்க. அதில் இந்த உட்காந்துருக்காங்க பாருங்கள், கோவை சத்யா. இப்போ நடந்து முடிஞ்ச சட்டமன்ற எலெக்ஷனில் அவங்க ஊரில் ஒருத்தர் சுயேட்சை எம்எல்ஏவுக்கு நின்னார். அவர் ஜெயிக்கணும்னு சொல்லி இந்த பாப்பா கிட்ட மைக்கை கையில் கொடுத்து டாக்ஸியில் ஆர்னை கட்டி மைக் செட்டை கட்டி அவர் ஜெயிக்கணும்னு ஊராக விளம்பரம் பண்ணிட்டு சொன்னாங்க. இந்த பாப்பா 15 நாள் விளம்பரம் பண்ணிச்சு. எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. மிஷினை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்க அந்த ஆள் தோற்று போயிட்டாங்க. தோற்று போனதுக்கு என்னடா காரணம்? நம்ம தான் கொடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக கொடுத்தோமே, எல்லாத்தையும் தானே சரியாக அடிச்சு விட்டோம், அப்புறம் தோற்று போனோம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த பாப்பா அப்படி விளம்பரம் பண்ணியிருக்கு. அந்த ஆள் தோற்று போயிட்டாயா? என்ன விளம்பரம்? மைக்கை பிடிச்சி விளம்பரம் பண்ணிக்கிட்டே போயிருக்கு. கடத்தரில் நடைபெற்று கொண்டிருக்கிற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் பொன்னான வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளை, ஏழைகளின் பங்காளன், அருமை அண்ணன், இப்படியே சொல்லிக்கிட்டு போயிருக்கு. அந்த ஆள் பேரையும் சொல்ல, சின்னத்தையும் சொல்ல. அந்த ஆள் சுடுகாட்டு பக்கம் சொல்லிட்டு போயிருக்கு. இந்த பாப்பா அண்ணார் அவர்களுக்கு புடலங்காய் சின்னத்தில் வாக்களிக்குமாறு என்ன புனமா ஓட்டு போடும். இந்தம்மா எதை எங்கே பேசணுமோ அதுங்க பேசினா தான் வெற்றி அடைய முடியும். இதாவது பரவாயில்ல. அதுலேயும் எங்கள் ஊரில் ஒருத்தன் உள்ளாட்சி தேர்தலில் விளம்பரம் பண்ணலாம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் வாக்குகளை எல்லாம் கிணத்தில் போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா வேலையும் சீட்டை முடித்து கிணத்துல போட்டு விட்டான். அது விளம்பரம் பண்ணுறவன் பல மாதிரி பண்ணுவாயா. எங்கள் தெருவில் கொரோனாவுக்கு வந்தாமல் இருக்க வண்டியை ஓட்டிக்கிட்டு வராள். கொரோனா டயத்தில் எல்லாம் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறோம். இந்த குட்டியானின்னு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு ஊர் முழுக்க சொல்லிட்டு வர்றாங்க. ஓடாத மிக்சி வாங்குறதை, ஓடாத கிரைண்டர் வாங்குறதை, ஓடாத வாஷிங் மிஷின் வாங்குறதை, ஓடாத அயன் பாக்ஸ் வாங்குறதை, இப்படியே சொல்லிக்கிட்டு வந்தவன் என் வீட்டு வாசலில் 1/2 மணி நேரமாக நிற்கிறான், போக மாட்டாங்கிறாயா. ஏன் என்னடா நம்ம வீட்டு வாசலில் நிற்கிறான்னு சொல்லி கதவை திறந்து பார்க்குறேன். அவன் வண்டி ஓடலாம் தள்ளிட்டு நிற்கிறான். ஏன் என்னடாங்கிற ஒரு கை போடு தள்ளி விடுங்க. அவன் என்னைய பார்த்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மனித குடும்ப உறவுகள் எல்லாம் சீர்கட்டு போய் சிதைந்து கிடப்பதற்கு காரணம் இந்த 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த இந்த செல்போன், தொலைக்காட்சி, வாட்ஸ்அப் காலம் தான் இந்த சமுதாயத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு இருக்கு. அதனால தான் இன்றைக்கி காலையில் ஒரு பையன் புத்தகத்தை வாங்கி மூஞ்சி மேலே வச்சுக்கிட்டே போகிறான். அப்படி அண்ணாந்து போயிட்டேயா, ஏன்டா புத்தகத்தை தூக்கி மூஞ்சி மேலே வச்சுக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறேன். நான் ஃபேஸ்புக்கில் இருக்கேங்கிறேன். நான் முட்டாக காலம் கெட்டு குட்டிச்சாராக போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அதுலேயும் பேச வந்திருக்கேன். மாதா பிதா குரு தெய்வத்தை மதிக்காதவர்கள் நினைக்கக்கூடிய பிள்ளைங்க தெரியுமா உங்களுக்கு? இப்போ நம்ம பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இங்கே வந்தோம்ல, இங்கே வருகிற பொழுது மீட்டிங் ஆரம்பிக்கிற முன்னால் அப்படி அந்த ஒரு கோயிலுக்கு உள்ளே நுழைகிறேன். ஒரு பையன் என்னை பார்த்து கேட்டான், சார் உங்களை நான் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கேன்னா. சபாஸ், வாடா தம்பி, கை கொடுறானே. எந்த டிவியில் எத்தனை மணிக்கு எப்படா பார்த்தேன்னு கேட்டேன். சார் நீங்கள் தானே டெய்லி நைட்டு 11 மணிக்கு மாத்திரை வைக்க வருவீங்க அப்படின்னா. அறிவு கட்டவனே அவன் வேற ஆள்றாங்கிறான். இல்லை இதே மாதிரி தான் சட்டை போட்டிருந்தான். அவங்க பக்கத்தில் அந்த மாதிரி தான் ஒரு புள்ள அதே மாதிரி ஒரு பிள்ளைய காட்டுறாயா. அந்த மாதிரி ஒரு புள்ள ஒன்று மருந்து அடிச்சு கொடுக்கும் உங்கள் பக்கத்தில் உட்காந்து. உங்கள் பின்னால் ஒரு குதிரை கத்துறோம், அப்படி குதிரை வரைக்கும் கற்று காட்டுறான். அவன்
இன்னைக்கு இருக்கிற பசங்களை கெடுத்து குடிச்சிராக்கி பிடிங்க. செல்போனை கையில் வச்சுக்கிட்டு விளையாடுறான். போ நேராக போ, கொல்லு, அவனை வெட்டு. வாயில் மிக மோசமான கலாச்சாரத்தை உண்டாக்கிட்டீங்களே சின்ன குழந்தைங்களை. அதனால தான் போன வெள்ளிக்கிழமை எங்கள் ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் ஒரு பையனுக்கு 1000 ரூபா பணம் கொடுத்தாருயா. ஏன்? அந்த பையன் பார்த்துக்கிட்டு தான் அவங்க அம்மாட்ட போய் இதே கேள்வியை கேட்டான். எங்கள் ஸ்கூலில் ஒரு ஹெட்மாஸ்டர் ஏமா ஒரு பையனுக்கு 1000 ரூபா பணம் கொடுத்தது கேட்டப்ப அந்த அம்மா சொன்னாங்க, அப்பா இல்லாத குழந்தைக்கு ஃபாதர்லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு பேர். அப்பா இல்லாத குழந்தைக்கு 1000 ரூபா பணத்தை அரசாங்கம் கொடுக்குறாங்களா, அதாண்ட அந்த கவர்மெண்ட்லேருந்து ஹெட்மாஸ்டர் வாங்கி கொடுத்தாரு சொன்னப்போ அந்த பையன் கேட்டான், அப்படின்னா நம்ம அப்பா எப்பம்மா சாகுவார்னு கேட்டானே. 1000 ரூபா பணத்துக்கு அப்பனை கொள்ற பையன் நாட்டு நடக்கிறான். அவனை மேலும் மேலும் நீங்கள் கெடுத்து குடிச்சு வரைக்கிறீங்க. அதுலேயும் பெரிய கொடுமை என்னன்னு வச்சுக்க, 1000 ரூபா பணத்தை வாங்கிட்டே கொண்டு விட்டானுவோம். எங்க அப்ப ஒரு இளைஞன் எப்படி வாழ வேண்டும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அழகா சொன்னார், மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா தம்பி, மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா. கொஞ்சம் நல்லா கை தட்டுங்களை பார்ப்பேன் எனக்கு. அந்த மாதிரி தட்டுங்க, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் உற்சாகம் ஏற்படும். வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா கை தட்டுனா உள்ளங்கையில் ஏற்படக்கூடிய உஷ்ணம் உடம்பு முழுக்க ஏறி அவங்களுக்கு எந்த நோயுமே வராதுன்னு இன்றைக்கி காலையில் ஒரு சித்த வைத்தியர் டிவியில் சொல்கிறார். ஆனால் பிபி ப்ரெஷர், வாந்தி மயக்கம், தொண்டை எரிச்சல், தண்ணி தாகத்துக்கு இஞ்சி மிட்டாய் தேவையில்லைங்கிறார். அங்கே ஒரு அக்கா சிரிக்குது, இவன் இந்த வியாபாரம் பாப்பா போல இருக்கு அப்படின்னு. நான் பஸ் ஸ்டாண்டு கேட்குறது அப்படி தான். அப்போ புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி சாயந்தரம் 6 மணிக்கு வர்றேன். ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டார், ஐயா ஒரு 11 ரூபா பிச்சை போடுங்க, ஐயா ஒரு 11 ரூபா பிச்சை போடுங்க. ஐயோ இங்கே வாயா, பிச்சை எடுக்கிறதே தப்பு, இதில் என்ன 11 ரூபா கேட்குற, 5 ரூபா 10 ரூபா கேளியா, ஏயா 11 ரூபா கேட்குற அப்படிங்கிறேன். சார் பிச்சை 10 ரூபா தான் சார், 1 ரூபா ஜிஎஸ்டி வரி சாருங்கிறேன். அந்த ஆள் என்ன கொடுமையில் போயிட்டு இருக்கு இன்றைக்கி நாடு பாருங்க. ஏங்க வயல்வெளி காலத்தில் வாழ்ந்த மக்கள் அந்த காலத்தில் எப்படி சிறப்பாக வாழ்ந்தாங்க. பெரியவங்க இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்களே. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் கல்யாணத்துக்கு பொண்ணு அழைக்கிறதுக்கு மாட்டு வண்டி கூட்டு வண்டியை கட்டிட்டு போவாங்க அந்த காலத்தில். அப்போ பொண்ணை ஜோடிச்சு வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு நாட்டுக்கோழி அடித்து குழம்பு வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். 200 பேருக்கு ஊற்றுவான் குழம்பை, தண்ணி மாதிரி ஊற்றுவான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இன்றைக்கி 200 பிராய்லர் கோழி அடித்து குழம்பு வச்சுருக்கான், 2 பீஸ் எடுத்து வாயில் வைக்க முடியலை. அதே அந்த பிராய்லர் கோழியில் ஒரு ஆம்பளை ஒரு வருஷம் தொடர்ந்ததுன்னா அவனுக்கு புள்ள பிறக்காதுன்னு ஒரு டாக்டர் சொல்கிறார். இது இன்றைக்கி இருக்கிற காலமாதே. ஏங்க பொண்ணை ஜோடிச்சு அவர் அழகாக வச்சுருப்பாங்க 40 வருஷத்துக்கு முன்னால். ஏம்மா போய் கூட்டு வண்டியில் உட்காரு, நான் விடிஞ்சா கல்யாணம், இப்போ மாப்பிள்ளை விட்டு அழைச்சிட்டு போவோம், உங்கள் ஊர்லேருந்து நாளைக்கு வந்துடுவாங்க, வா உட்கார், வா உட்காருமா கூட்டு வண்டியில் உட்கார் அப்படின்னே. அந்த காலத்து பொம்பளை புள்ள டப்புன்னு போய் வண்டியில் உட்காராது. இந்த வீட்டில் நான் போகிறது அப்பா அப்படின்னு அந்த பொண்ணு அழுவும், அப்பா அழுவாங்க, அம்மா அழுவாங்க, சொந்த பந்தம்லாம் அழுவாங்க. அப்போ அந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணி வந்த பொம்பளைங்க பிள்ளைங்க சொல்லும், பொண்ணா பிறந்த வீட்டில் வாழ தாண்டி போகணும், நாங்களாம் வேற ஊரில் பிறந்து வாழ வரல அப்படின்னு புத்திமதி சொல்லி அந்த பொண்ணை கூட்டு வண்டியில் உட்கார வச்சு கம்பியை மாட்டி அனுப்புவாங்க. அந்த ஊர் எல்லை வரைக்கும் அழுதுகிட்டே போகும். எப்போ 40 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவங்கிறது. இதே மாதிரி பொண்ணழைக்க போன வைகாசி மாதம் முடியலை இல்லை, இன்னையோட முடியுதுங்க. வைகாசி முதல் தேதியில் ஒரு முகூர்த்தத்துக்கு பொண்ணு அழைக்கிறதுக்காக இப்போ 30 நாள் கூட ஆகலை. ஏசி வேன் வண்டி குழுன்னு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு பொண்ணு அழைக்க இங்கேருந்து போகிறோமுங்க. வண்டியை கொண்டு பொண்ணு வீட்டில் கூட நிறுத்தலைங்க. பொண்ணு முடியாது, வாங்க போவான், வண்டியை எடுங்க, எங்கள் மாப்பிள்ளை எங்கள் மண்டபம் தான். சரி நான் உனக்கு தானே வண்டி எடுத்துகிட்டு வந்தேன், ஏன் கடந்து அலற. இதுதான் இங்கே இன்னைக்கு இருக்கிற வாட்ஸ்அப் காலம். ஒரு பொண்ணு எப்படி வாழணும்னு அந்த காலத்தில் புத்திமதி சொன்னான், அதை கேட்டு வாழ கற்றுக்குங்க. கண்ணால் பேசும் பயகம் முன்னே செல்லாத, நீ காணாததை கண்டேன் என்று சொல்லாதே. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை சொல்லுறேன் கேளு முன்னே. இதாங்க அன்னைக்கு இருந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு ஒரு தடவை கைத்தட்டுங்க பார்ப்போங்க, இந்த வாழ்க்கையை பாராட்டுங்க. இதாங்க அன்னைக்கு இருந்த வயல்வெளி காலத்தில் அந்த காலத்து மக்கள். எந்த வருஷத்தில் வந்த பாட்டு தெரியுமா? இன்னைக்கு இந்த பாட்டை எழுதுனது கண்ணதாசன் அல்ல, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அல்ல. நண்பர்களே, புருஷ வீட்டில் வாழ போகும் பொண்ணு என்று அறிவுரை சொன்ன கவிஞனுடைய பெயர் மாயவநாதன் என்று பேர். ஒரு பிரபலமான அவருக்கு நல்லா கைத்தட்டணும். ஏன் அவர் அப்பயே அடக்கமாக இருக்க சொன்னார் அந்த காலத்தில். ஆமாங்க, பொண்ணு உள்ளார வந்தால் நாதஸ்வரம் வாசிக்கும். அதாங்க நான் சொல்ல வர்றேன் கேளுங்க. அந்த காலத்தில் பொண்ணு மாப்பிள்ளை அமைதியாக உட்காந்துருக்கும், மேடைக்கு முன்னால் எல்லாரும் டப்பாங்குத்து போட்டு ஆடுவாங்க. இன்றைக்கி மண்டபத்தில் எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கான், பொண்ணு டப்பாங்குத்து போட்டு ஆடுது. இது இன்றைக்கி இருக்கிற காலமாக இருக்குது. இதுதான் இன்றைக்கி உங்கள் வாட்ஸ்அப் காலத்தில் இருக்குது. அதுலேயும் ஒரு கல்யாணத்தில் ஒரு மாப்பிள்ளை எத்தனை முடிச்சு போடுவான்? லோனோ மாப்பிள்ளை முறையாக கல்யாணம் பண்ணால் ஒரு முடிச்சு தான். ஒரு முடிச்சு.
மீதி 2 முடிச்சு யார் போடுவாங்கன்னா அந்த மாப்பிள்ளையோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி போடுவாங்க. அதுக்கு பேர் நாத்தனா முடிச்சுன்னு பேர் தான் அந்த மாட்டினுடைய பண்பாடாக வச்சிருக்காங்க. ஆமாம். பட்டுக்கோட்டையில் ஒரு கல்யாணம் நடந்துச்சுங்க, நான் போயிருந்தேன். சரி. 3 முடிச்சு போட்டு மாப்பிள்ளையெல்லாம் முடிச்சு போட்டு தாலி கட்டி பொண்ணு அழைச்சிட்டு வீட்டில் போய் உட்கார வச்சு நைட்டு 9 மணிக்கு பொண்ணு கழுத்தை தடவி பார்த்துருக்கான். 15 முடிச்சு கிடந்திருக்கு. எப்படா 15 முடிச்சு வந்துச்சுன்னு எண்ணி பார்த்துருக்கிறானுங்க. இவனோட கூட பிறந்த அக்கா தங்கச்சி 5 பேரும். ஓ, ஆளுக்கு 3 முடிச்சா பிடிங்கி போட்டிருக்காலும் 15 முடிச்சு. இவன் நைட்டு 11-12 மணிக்கு முடிச்சவுக்கு ஆரம்பிச்சுன்னா விடிஞ்சு 8:30 மணி வரைக்கும் முடிச்சு அவுத்துக்கிட்டே இருந்திருக்கிறான். அவன் வீட்டுக்கு பால் ஊற்ற வந்தோன்னு சொல்லியிருக்கான். இவன் தாண்டா முடிச்சு வைக்கிட்டு போயிருக்கிறான். இது என்ன காலமா அது? ஏங்க ஒரு மண்டபத்தில்ங்க எங்க பொண்ணு தலை குனிஞ்சு உட்காந்துருக்கணும், மாப்பிள்ளை தான் தலை நிமிர்ந்து உட்காந்துருப்பான். ஆனால் மண்டபத்தில் மாப்பிள்ளை தலை குனிஞ்சே உட்காந்துருக்காயா, எழுந்திரிச்சு பார்க்க மாட்டேங்கிறான். ஏ அண்ணாந்து பாடுறா மாப்பிள்ளை, நீ ஆம்பளை மீசை முறிக்க நிமிந்து பாடுறா அப்படிங்கிற. எப்பறம் அண்ணாந்து பார்க்க முடியும்? நிமிந்து பார்த்தா கடன் கொடுத்தவள பஞ்சில் வந்து உட்காந்துருக்காண்டாங்கிறான். ஒரு மண்டபத்தில் 5-6 பேர் காலில் விழுந்து கும்பிடலாம், 1000 பேர் காலில் விழுந்து கும்பிட்றான் ஒருத்தன் மாப்பிள்ளைக்காரன். ஏன்டான்னு கேட்குறேன். எவன்டா மரியாதைக்கு கும்பிடுது? என் கால் செருப்பை எவனை தூக்கிட்டு போயிட்டு அதான்டா பார்த்துக்கிட்டு கேட்குறாயா? ஏங்க மங்களகரமான ஒரு செயல்பாடு இன்னைக்கு மண்டபத்தில் இல்லை. என்ன கேட்க? அதனால தான் மங்கள இசை என்று ஒரு இசை வாசித்தான். அண்ணா ஒரு 2 காட்டுங்க, ஒரு ஹார்மோனியம் போடுங்க. மங்கள இசை அப்படின்னா தவில் நாதசுரம். தமிழ்நாட்டில் இதை வாய்ச்சி தான் தாலி கட்டுறதாக ஒரு பண்பாடு பழக்கம். உலகத்திலேயே இசையை வாசித்து தாலி கட்டுகிற ஒரு இனம் இருக்கிறது என்றால் நம்முடைய தமிழினத்தை தவிர உலகத்தில் வேறு எந்த இனமும் இப்படி செய்தது கிடையாது. என்னங்க இது? எவ்வளவு பெரிய பண்பானது இன்னைக்கு சிதைஞ்சு போயிருக்க. மட்டார் திட்டி டம்மான்னு என்னென்னமோ இசையை கொண்டாந்து போட்டு இந்த காலத்தில் அடிக்கிறீங்களே, இது மங்கள இசையா இது? ஏங்க செல் உருவான காலம் வேறங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் செல்லு மாதிரியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வருதுங்க, சுற்றி இருந்த பெண்கள் சொன்னாங்க, அந்த பொண்ணை பார்த்து குத்து விளக்கெடுத்து ஏற்றுமான்னாங்க. அந்த பொண்ணை குத்து விளக்கெடுத்து மாமி அடிவயத்தில் ஒரே ஏற்றிருக்கேன். இதானே உங்கள் காலம் இன்னைக்கு இருந்திருக்குது. ஆனால் என் மனைவி மாறிங்க, அடாடா செல்ஃபோன் பயன்படுத்துறதுல அவன் மாதிரி முடியாதுங்க. எப்படி? அருமையான ஆள். கறி குழம்பு வைப்பது எப்படின்னு யூடியூப் ஓப்பன் பண்ணி போன வெள்ளிக்கிழமை கறி குழம்பு வைப்பது எப்படின்னு ஓப்பன் பண்ண உடனே அதில் கறி குழம்பு வச்சு கடுத்து வரமா யூடியூப்ல. அது என்ன எல்லாமே உங்களுக்கு வெள்ளிக்கிழமையிலே நடக்குது? இருக்கட்டுங்க, அது நல்ல நாள் தான் இருந்துட்டு போகுதுங்க. அது பாருங்க, பார்த்துக்கிட்டே இருந்த என் ஒய்ஃபு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மோந்து பார்த்துட்டு என்ன வாசனை விளையான்னு ஆப் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாப்லங்க. அதுலங்க செல்ஃபோனை எப்படி பயன்படுத்துறதுன்னு இன்றைக்கி சில பேருக்கு தெரிய மாட்டாங்க. ஒரு காலத்தில் யாராவது ஒரு பெரிய வீட்டில் ஒரு பணக்கார வீட்டில் இவ்வளோ பெரிய ஃபோன் இருக்கும், யாரும் தூக்கி பேச முடியாது. அன்றைக்கெல்லாம் ஃபோன் வந்தால் எல்லோரும் வீட்டுக்குள்ளே முடியாந்தாங்க, வாங்க ஃபோன் பேசுவோம் அப்படின்னு. வாட்ஸ்அப் காலத்தில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஆனால் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே இருக்கிற 10 பேருக்கு ஃபோன் வந்தால் 10 பேரும் ஆளுக்கு ஒரு தசையாக எழுந்திரிச்சு ஓடுறான். ஏன்டாங்கிறேன், டவர் சரியாக கிடைக்கல சார் அப்படிங்கிறான். எல்லாம் பெரிய ஷிலட்டு மாதிரி சைஸ் வச்சுக்கிட்டு எல்லாம் செல்ஃபோன். இப்போ செல்ஃபோன் தானே ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் நம்பர் போடணும்னா ஓட்டையாக இருக்கும், உள்ளே விரலை விட்டு சுற்றுனாங்க. அப்புறம் என்னன்னா விரல் விளக்கிதேன்னு சொல்லி இப்போ ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால் அமுக்கிற டைப்பில் கொண்டு வந்தான். இப்போ அதுவும் போய் டச் ஸ்க்ரீன் தடவுடான்ட்டான். எங்கள் தெருவில் ஒரு குடும்பமே தடவை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. கேட்டால் டச் ஸ்க்ரீன். இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வாட்ஸ்அப் காலம் முன்னேறி என்னாக போகுது தெரியுங்க? யார் கையிலையுமே செல்ஃபோன் இருக்காதான். 2 சின்ன ஸ்பீக்கரை கண்டுபிடிச்சி காதுக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணி உள்ளே வைக்க போகிறான். சிம் கார்டை ஈரல் ஓரமாக ஆப்ரேஷன் பண்ணி இடது பக்கம் வைக்க போகிறான். பேட்டரியை கிட்னி ஓரமாக ஆப்ரேஷன் பண்ணி கீழே வைக்க போகிறான். யார் கையிலையும் ஃபோன் இருக்காது. நடந்து போனால் ஃபோன் வந்தால் உடம்பு மட்டும் ஆடும் அப்படிங்க, அவ்வளோதான். யாரோ ஃபோன் பேசுகிறான்னு பைத்தியம் மாதிரி அலைய போகிறான். எல்லாம் பைத்தியக்காரனாக ஆக்க போகிறீங்க. நீங்கள் தெரியுமா உங்களுக்கு? இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இப்போ சார்ஜ் இறங்கி போனால் மூக்கில் பிளக்க மாட்டி ஏற்ற முடியும்,
அதுக்கும் கண்டுபிடிச்சிருவான். மெடிக்கல் ஷாப்பில் ரீசார்ஜ் டேப்லெட்னு 2 ரூபாய்க்கு விற்க போகிறானுவா. அதை வாங்கி வாயில் போட்டு தண்ணியை ஊற்றினா 12 மணி நேரத்துக்கு சார்ஜ் சும்மா கும்முன்னு நிற்கும். இது எப்படி சார்ஜ் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது? உடம்புல கண்ணு பழுத்து சிகப்பாக இருந்தால் சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம், வெளுத்து வெள்ளையாக போச்சுன்னா இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். திரும்ப ஒரு மாத்திரை போட்டு ஏற்றி விடு அப்படிங்க போகிறான். இதுதான் உங்களுடைய வாட்ஸ்அப் காலத்தில் எல்லாமே இயந்திரமயமாகத்தான் வரப்போகிறத தவிர வேற ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஏன்னா காலகட்டம் ரொம்ப இன்னைக்கு மோசமாக போயிட்டு, அதுக்காக சொல்ல வந்தேன். இந்த வாட்ஸ்அப் காலத்தில் நாகரிக மோகம் மோசமாகி விட்டது. அன்னைக்கெல்லாம் 16 மூலம் சேலையை கட்டி வருவாங்க அந்த தெருவில் பெண்கள், கையெடுத்து கும்பிடலாம், வாங்க வாங்கன்னு தெய்வமே நடந்து வர்றது மாதிரி இருக்குமா அப்போ சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு பாவட தாவணி கட்டி வந்தாங்க, பார்க்க அழகாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு மிடி சுடி புடி கடி என்னென்னமோ கண்டுபிடிச்சான், போய் தொலை. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கான்? மசக்களி, கசக்களி, கதக்களி, ரதக்களி, நட்டுவாக்களி தான் வரல வீட்டுக்குள்ள. எல்லா களி, கம்மங்களி, கேப்பக்களி, சோளக்களி சாப்பிட்டது போக இன்னைக்கு இத்தனை கலவியை கொண்டாந்து விட்டு களி ஆக்கி அப்படிங்கள நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கு இந்த வாட்ஸ்அப் காலத்தில் தற்கொலைகள் பெருகிவிட்டன, கள்ளக்காதல்கள் பெருகிவிட்டன, டைவர்ஸ் பெருகிருச்சு. ஒன்று தெரிஞ்சுக்கிறங்க, பொண்டாட்டிக்கு தெரியாம எவன் ஒருத்தன் குடிக்கிறானோ அதுக்கு பேர் கள்ளச்சாராயம். பொண்டாட்டிக்கு தெரியாம எவன் குடிக்கிறானோ அதுக்கு பேர் கள்ளச்சாராயம். புருஷனுக்கு தெரியாம எந்த ஒரு பொண்ணு நடிக்கிறாளோ அது கள்ள காதல்னு பேர். அப்ப இதெல்லாம் எப்ப நடந்துகிட்டு இருக்கு? இப்பதான். அதனால தான் மனைவியை மதிக்காதவன், புள்ள பொண்டாட்டியை மதிக்காதவன் என்ன நிலை ஆவான் அப்படின்னு சொல்லி கவியரசர் கண்ணதாசன் போய் ஒரு பாட்டு கேட்டாங்க. இப்போ எழுத நேரம் இல்லை, அப்புறம் வாங்கினார். ஓடி போய் உடுமல் நாராயணகிட்ட கேட்டாங்க, மனைவியை மதிக்காதவன் என்ன நினைப்பான் சொல்லுங்க, ஒரு பாட்டு எழுதுங்க. இல்லை அப்புறம் வாங்கினார். காமூர் ஷெரீப் அதே மாதிரி தட்டி கழிச்சிட்டார். அதே போல் வாலி எழுதி கொடுக்கலன்றார். இதே மாதிரி மருதகாசி எழுதலை. அப்போ தான் ஒரு கவிஞர், இங்கே வாப்பா, மனைவியை மதிக்காதவன், குடும்பத்தை மதிக்காதவன் என்ன நிலை ஆவான் தெரியுமா பின்னால் அப்படின்னு நான் எழுதி தாரன் ஒரு கவிஞர் எழுதி கொடுத்தார். அவரை தான் பட்டுக்கோட்டையின் அருகிலே செங்கப்படத்தான் காட்டிலே பிறந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்கிற ஒரு மாபெரும் கவிஞன். இந்த மனிதா நீ குடும்பத்தை மதிக்கலாம் என்ன தெரியுமா ஆக சொன்னா பாருங்க. ஈடற்ற பத்தினியின் இன்பத்தை கொன்றவனா, அந்த இதயத்தை கொந்தளித்த இன்பத்தை கொன்றவனா, வாழ தகுந்தவளை வாழாமல் விட்டு விட்டு வாழும் பரத்தை இடம் பண்புதனை கொண்டவனா, அந்த கொலைக்க ஆளாயிருந்து விட்டேன், இனி எந்த கொலை செய்தாலும் என்னடி என் ஞான பெண்ணே, என்னடி ஞான பெண்ணே. மனிதன் ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் நாடு அடங்குவது மண்ணுக்குள்ளே, ஆராய்ந்து பார் மன கண்ணுக்குள்ளே, ஆத்திரம் கொள்ளாத நெஞ்சுக்குள்ளே மனிதன் ஆரம்பம். நடுவர் அவர்களே, ஏனென்றால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்கள் சாதாரணப்பட்டவர் அல்ல. அவர் மிகச்சிறந்த பெரிய பெரிய பட்டிமன்றங்களிலே நடுவராக இருந்து பணியாற்றக்கூடியவர். அவர் அகடபகடத்தில் இருந்து நிறைய தீர்ப்புகளை சொன்னவர். 12 காலத்திற்கு முன்பு, கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை பல இடங்களுக்கு அறிமுகம் செய்தவர். அவரோடு நெருங்கிய நட்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. எனவே தான் அவர் அழைத்தவுடனே நான் இங்கே வருகை தந்தேன். எனவே இன்றைக்கு அவர் தீர்ப்பு சொல்ல போகிறார். பேனா இருந்தால் எழுதி வச்சுக்கிறங்க. ஒன்று எங்கள் அன்னைக்கு சொல்லுவார், நான் அந்த அன்னைக்கு சொல்ல போகிறார். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நடுவர் தான் வந்திருக்கிறார். எனவே நடுவர்கிட்ட வணக்கத்தோடு தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், இந்த வாட்ஸ்அப் காலமான இந்த டெக்னாலஜி வந்த பிறகுதான் நாகரிகம் ஒரு பக்கம் வளர்ந்திருந்தாலும் பாலியல் வன்கொடுமைகள் 20 வயசு 3 வயசு பெண்ணிலிருந்து 80 வயசு கிளை வரைக்கும் பாலியல் வன்கொடுமை நடப்பது இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கல்வி வளர்ந்திருக்கிறது நான் ஒத்துக்கொள்ள இல்லை என்று சொல்லவில்லை. இந்த காலத்தில் தான் கஞ்சா, பான்புராக்கு அப்படின்னு சில ராஜ போதைகள், சாராயம், இப்போ மிக மோசமான கலாச்சாரங்கள் இந்த காலத்தில் நடைபெற்றிருக்கிறது. வருமானம் நிறையா நீங்கள் உருவாக்கி கொடுத்திருந்தாலும் கூட கொலை, கொள்ளை, திருடு அத்தனை வைக்கிற புத்திகள் இந்த நாட்டில் நடமாடி கொடுப்பது உங்கள் காலத்தில் தான். எனவே இந்த நாட்டில் பண்பாடு நாகரிகத்தோடு வாழ வேண்டுமென்றால், மனித நேயத்தோடு வாழ வேண்டுமென்றால், நம் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த அந்த வயல்வெளி காலத்தின் பண்பாட்டை நாம் ஏற்றுக்கொண்டு நடந்தால் மிகச்சிறந்த சமுதாயத்தை படைப்போம் என நல்ல தீர்ப்பை தார்கள் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். மிகச்சிறப்பாக நல்லா கைது.